நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன். உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார். என்னை சந்திக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசலாம். என்ன வச்சுன்னா இல்லை நேராக பார்க்கணும், நேராக திரும்ப சொன்னார். சரி நேராக வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்தில் எனக்கு மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்தில் பல நேரங்களில் சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துருப்பேன். அந்த நேரத்திலலாம் அங்கே 2 பேரும் வந்தாங்க. மறுபொழுது ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய சாலையெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பூக்கொத்து சாலை இதெல்லாம் என்ன இல்லை ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி அப்புறம் என்ன விஷயத்து வாங்கன்னா, ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்மந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் 2 நாள் நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். எனக்கு சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். யதார்த்தமாக தான் சொன்ன, வேணும்னு சொல்ல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சி காலத்தில் மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எதையும் சாதிச்சிருவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்ட்டு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடலை, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் உண்மை, அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமாக 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னா. ஐயா ஆவணப்படம் தானே, எனக்கு 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவர்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச் செயலாளர் பெரியசாமி, அவர்கிட்ட சொன்னால் நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனால் 2 நாள் தான், அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அதோடு நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை அதோடு நாங்கள் முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டிகாரத்தனம், அதோடு முடிச்சிடுறோம் அப்படின்னாப்புல. ஆவணப்படம் தானே, நான் சரி ஒரு 3 நாளாக வச்சுட்டு போவோன்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம்னா நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க பண்ணதில்ல. போனோடனே பிரிய விட சொன்னார், போன அன்னைக்கே பிரிய விட சொன்னார். ரஷ்யா அவங்க பெரிய சுற்றினாங்க. அப்புறம் மறுநாள் பாட கட்டி தூக்கிட்டார் நம்மள. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுதே வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாகவும் பார்த்துட்டேன். எல்லோரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துணுத்து பொட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் நாள் இழுத்தாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காமல் அப்படின்னாரு. ஓஹோ இப்படி தான் இந்த தொழில் இப்படி தானே, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 2 நாள் 40 நாள் ஆயிருக்கு. அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. யார் அப்படின்னா, அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கலை, சமுத்திரக்கனியோடு தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அப்புறம் அப்படியே வந்துடுச்சு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு மேடையில் பல பேர் சொல்கிற பொழுது கிடையாது, அரசியல் தான், பொதுவாழ்வு தான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உள் விஷயங்களுக்கெல்லாம் போகலை. திரையரங்குகளில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு விடுகிறேன்.
இப்போ கதையை பூரா சொன்னால் அப்புறம் தான் கதை கட்டுச்சு, அப்புறம் போய் படம் பார்க்கணும் நினைப்பு வந்துட்டுனா அதனால் தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பேசுகிற பொழுதே சொன்னார், நான் திரைத்துறையை விட்டு விலகி 4 ஆண்டு காலம் ஆகிறேன், எந்த நிகழ்ச்சிக்கும் போவது இல்லை, உங்களால் தான் நான் வர்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நிறைய வேலை, ஒரு மதுரைக்கு சென்று திரும்ப தஞ்சைக்கு வர வேண்டும். இப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும், அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் மாமா KM காதர் மொய்தீன், அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வந்து உரையாற்றிய தோழர் CPI ML விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவளித்து நமது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திரைப்பட துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக, இதில் என்னென்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி மட்டும்தான். மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகம்லாம் கிடையாது, ஆனால் சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சிகள்லாம் உண்டு. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே, அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பார், தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிட்ருவார் அந்த டிஃபன் பாக்ஸில். அதை திறந்து பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம். அவரை தாக்கணுன்னு அவர் கல் எடுத்துகிட்டு போவார், அவர் அருவாலை வச்சு தீட்டுவார், அத்தோட இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி இந்த பேச விட்டுருந்தா நல்லா பேசியிருப்பார், அற்புதமாக பயங்கரமாக மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக, ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை, எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல் கேமராமேன், மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னென்னா, இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கலை. ஒரு குடும்பமாக இருந்து செஞ்சால் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ராத்திரி பகல் பாராமல் கடுமையான வெயிலில் கூட வயல்வெளியில் எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும். அதே மாதிரி குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இங்கே மேடையில் நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தில் நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே, சரவணன் நடிச்சிருக்காரு, பாலும் நடிச்சிருக்கிறார், எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா நடிக்கும் பெங்களூரு அங்கே இருந்தெல்லாம் நான் ஊரெலாம் இப்போ ரிச்சா சொல்ல எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா மோடி மாதிரி இருக்கும், மோடி மாறி தான் இருக்கும், மோடி இல்லை, மோடி மாறி இருக்கும் ஒருத்தர். அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்குள்ள முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறவர். இந்த மாதிரி எல்லோருமே மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், கொண்டமண்டல் ராதாகிருஷ்ணன், அது மாதிரி இயக்குனர் ஏற்கனவே பல படங்களில் பல இயக்குனரோடு சேர்ந்து செய்திருந்தாலும் அவர் தனியாக இருக்கிற படம் இதுதான் முதல் படம். இவரையும் என்னையும் நம்பி சமுத்திரக்கனியை நம்பினா தப்பு இல்லை, அது கரெக்டு தான். விஜயகுமாரையும் என்னையும் நம்பி முதல் போட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் முதல்ல நம்பிக்கை.
தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. சண்முகம், பிரபாகர், மகேந்திர பிரசாத் 3 பேரும். அப்படின்னா 30 கோடி நினைக்காதீங்க. இப்போ 3 பேர்னா ஆளுக்கு 10 கோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்குது. அவங்க 3 பேரும் அதில் நிதி உதவி செய்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த பட்ஜெட்டாக தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இப்படி எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள், சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இங்கே வருகை இருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், இப்படி பல இடங்களிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் படக்குழுவின் சார்பில் நன்றியை கூறி இந்த படத்திற்கு ஆதரவளித்து திரையரங்கத்திற்கு எல்லாரும் அதான் கேட்டுருங்க, எப்போ வரும்னு. விரைவாக வரும். எவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வருமோ அவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வரும்